Hello everyone. Welcome to our channel. என்ன போல் வாழ்க்கை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஈஸியான ஒரு கப் கேக் தான் செய்ய போகிறோம். அதுவும் சாக்லேட் கப் கேக். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இது. ஆக்சுவலாக ரொம்பவே ஈஸி, எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இது ஈஸியான ரெசிபி தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு உண்டான மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்ட்டு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறோம். அதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா கையில் வச்சுருக்கிறது அந்த ஷிஃப்டருன்னுவாங்க. அது நம்ம ஊரில் இப்போ இந்த ஜல்லடன் கூட சொல்லலாம், சும்மா ஜலிக்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா அதில் அவங்க இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளார் நம்ம சொன்ன மாதிரி போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு இது நமக்கு கொக்கோ பவுடரு. ஸோ கொக்கோ பவுடரையும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சால்ட்டு. நம்ம எல்லாமே மெஷர் பண்ணி வச்சது தான். ரம்யா கமெண்ட்டில் எல்லாமே உங்களுக்கு கீழே சொல்லியிருக்காங்க. ஸோ சால்ட் நம்ம போட்டதுக்கப்புறம் அடுத்து நமக்கு பேக்கிங் சோடா. இப்போ பேக்கிங் சோடாவும் நம்ம அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்க டைம்லேயே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவங்க அந்த சைடில் ஒரு ஹேண்டில் பார் மாதிரி இருக்கும், நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ண அழகாக உங்களுக்கு அது நல்லா பவுடர் மாதிரி மிக்ஸ் ஆகி அழகாக கீழே ஜலிச்சு கீழே வரும். ஓகேங்களா? இப்போ இதில் பேக்கிங் சோடாக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா நம்ம ஐசிங் சுகர் ஆட் பண்ணுறாங்க. ஐசிங் சுகர் ஆட் பண்ணணும். ப்ளஸ் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். அதை தான் ரம்யா இப்போ பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ நமக்கு நல்ல ஒரு பவுடர் ஃபார்முலா வந்துருச்சு. இப்போ அடுத்து ரம்யா பார்த்திங்கன்னா ஒரு 1 கப் ஆஃப் வாட்டரு, அதுக்கப்புறம் ஒரு கப் ஆஃப் வெஜிடபிள் ஆயில், அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து நல்லா திரும்ப ஒரு மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஆக்சுவலாக இது ஒன்று தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். எக் இருக்குது, எக்கையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதில் திரும்ப ரம்யா பார்த்திங்கன்னா விஸ்கி யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணுறாங்க. திரும்ப நமக்கு நல்லா அது ஒரு பேஸ்ட்டு ஃபார்மில் வரணும். சாக்கோ சிப்ஸ். ஆக்சுவலாக சாக்கோ சிப்ஸ் எதுக்கு போடுறோன்னா, இது நம்ம நீங்கள் கப் கேக் அவனில் வச்சு எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா நீங்கள் அந்த உள்ளே இருக்க அந்த சாக்கோ சிப்ஸ் உங்களுக்கு மெல்ட் ஆகி நல்லா அழகாக இருக்கும். அது உள்ளே பார்க்குறதுக்கும் நீங்கள் சாப்பிடும் போதே உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தனியாக தெரியும். ஆக்சுவலாக அதுக்கு தான் சாக்கோ சிப்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். வாங்க நம்ம அவனோட ப்ரீ ஹீட் கண்டிஷனையும் நான் சொல்கிறேன். நாங்கள் இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரீ ஹீட் ஒரு 30 மினிட்ஸு 180 டிகிரி செல்சியஸில் வைக்கணும். இப்போ ப்ரீ ஹீட் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு உள்ள எம்டி ட்ரே மட்டும் தான் இருக்குது. இப்போ நம்ம ஒன்ஸ் அந்த பேட்டர்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்து இங்கே தான் கொண்டு வரணும் அடுத்து. ஸோ ப்ரீ ஹீட்டு நீங்கள் முன்னாடியே பண்ணிக்கோங்க. இப்போ ரம்யா கடைசியாக என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா, அது ஒரு வின்னிகரு. ஸோ லாஸ்ட் மினிட் அந்த வின்னிகரை ஆட் பண்ணிவிட்டு சேம் ரொட்டீன் தான் அது. ஆக்சுவலாக திரும்ப நீங்கள் அந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரேவும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ட்ரேயில் நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ஆயில் ஸ்ப்ரே அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த கப் கேக்கோட ஹோல்டர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அழகாக இதுக்கப்புறம் டெக்கரேஷன் மாதிரி கூட நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மேலேயே இன்னொரு ஸ்ப்ரே அடிக்கணும். ஸோ அதுக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அது நாங்கள் பண்ணுறது. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் pretty much சிம்பிள் தான். இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அழகாக நீங்கள் கப்பில் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு அதோடு நீங்கள் அவனில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஐ திங்க் முடிஞ்சுது. ஐ திங்க் இது நான் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் இதை உள்ளே வைக்கும் போது ஆக்சுவலாக 45 மினிட்ஸ் வைக்கணும். ஃபுல் குக்கிங்க்கு நீங்கள் 45 மினிட்ஸ் வைக்கணும், மறந்துடாதீங்க.
வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 1 hour கழித்து நம்ம எடுக்க போகிறோம். இதை எடுத்துகிட்டு எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அவனில் வைக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குறதுக்கு நல்லா டெக்கரேட்டிவாக இருக்குது. இப்போது இது ஹோப்ஃபுல்லி நல்லா வரணும், கண்டிப்பாக வரும். ஸோ இதை உள்ளே வச்சுருக்கோம். ஸோ கண்டிஷன் அதே தான், 45 minutes ப்ளஸ் வந்து அதே டெம்பரேச்சர் தான். ஆக்சுவலாக 180 தான். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அந்த நீங்கள் குக்கிங் டைம் மட்டும் பார்த்துக்கோங்க, 45 minutes, அதை நம்ம மறந்துடக்கூடாது. 45 minutes வந்து உங்களுக்கு குக்கிங் டைமு. ஒரு 15 minutes வந்து நீங்கள் வந்து ரெஸ்டிங் விடணும். அதாவது வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க ஒரு 15 minutes. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்க இப்போ நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம எடுத்ததை வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து உள்ள பேட்டர் இருக்கா இல்லை கரெக்டாக குக்காக இருக்கான்னு வந்து நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணலான்னா, இப்போ ரம்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூத் பிக்கை வச்சுட்டு சும்மா உள்ள லைட்டாக நீங்கள் வந்து குத்தி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ சப்போஸ் மாவாலாம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த டூத் பிக்லேயே தெரிஞ்சிடும். இது ஜஸ்ட் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. இப்போ நான் வந்து அது ஆக்சுவலாக ரெடி டு ஈட் கண்டிஷனில் தான் இருக்குது. நல்லா டேஸ்ட் இருக்கும்.